எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சத்துவம், ரஜஸ், தமஸ் இதோட குணங்கள் தான் பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது கிரகங்கள், ராசிகள், 27 நட்சத்திரங்களோட பஞ்சபூதங்கள் தத்துவமும், அதோட குணங்கள் மட்டும் பார்த்தோம். அந்த குணங்கள்லாம் மனிதனோட சார்ந்திருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இப்ப அதோட இது வந்து அந்த குணங்களோட இந்த குணங்கள் வந்து இன்னும் துல்லியமா நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு குறிச்சு வச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த டீட்டெயிலா நம்ம வந்து வீடியோவா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து சில நேரத்துல வந்து ரொம்ப அமைதியாவும் இருக்கும், அன்பாவும் இருக்கும். சில நேரத்துல பயங்கரமா கோவம் வரும், ஆக்ரோஷமும் வரும். இது எல்லாமே சில நேரத்துல வந்து நம்பளுக்கு வந்து வேலையும் செய்யாம சோம்பேறித்தனமாவும் சில நேரத்துல வந்து நம்ம உடம்பு வந்து அமையுது. ஓகேங்களா? நம்ம மனசு ஏன் இப்படி அடிக்கடி மாறுது? என்னைக்காவது நம்ம வந்து யோசிச்சிருப்போமா? ஆனா இத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இத வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த உலகத்துல இருக்கிற அத்தன உயிர்களையும், மனித மனங்களையும் இயக்குறது 3 குணங்கள் தான். அததான் நம்ம வந்து இந்து தத்துவத்திலயும் சரி, ஆயுர்வேதத்திலயும் சரி, முக்குணங்களா வந்து அவங்க வந்து எழுதி வச்சிருக்காங்க. இது முக்குணங்கள் வந்து திரிகுணங்கள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சத்துவம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 3த்துல எந்த குணம் வந்து உங்ககிட்ட அதிகமா இருக்கு, அதுதான் உங்களோட குணாதிசயத்தையும், உங்களோட வெற்றியையும் வந்து தீர்மானிக்குது. இன்னைக்கு வந்து வீடியோல இந்த 3 குணங்கள்னா என்ன? அது எப்படி நம்மள வந்து பாதிக்குது? இத வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் மாத்தலாம்? இத பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம தத்துவ குணம் வந்து பார்க்கலாம். சத்துவம் சொன்னோனே இதோட நிறம் வந்து ஒயிட். ஓகேங்களா? வெள்ளை நிறத்த தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து தூய்மை, ஒளி மற்றும் அறிவோட அடையாளம். உங்க மனசு ரொம்ப அமைதியா, தெளிவா, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம இருக்கிற நேரத்துல, உங்ககிட்ட சத்துவ குணம் வந்து நம்மளோட ஆறா வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஆறா இருக்கு. உங்களோட ஆறா வந்து மேலோங்கி இருக்கும்போது, பேரன்பு, கருணை, மத்தவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்யறது, எது நல்லது, எது கெட்டதுன்னு யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிற குணம் வந்து அமையும். ஆறா பத்தி நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு ஆறாவுக்கும் நெறைய சக்திகள் இருக்கு. அந்த ஆறாவுக்கு நிறங்கள்லாம் இருக்குது. அத பத்தி நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப அதோட கிடைச் இப்ப நம்ம வாழ்க்கையில கிடைச்சது போதும் அப்படின்ற ஒரு நிம்மதியான மனநிலை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். அதுதான் வந்து நம்ம வந்து சத்துவ குணம் வந்து சொல்றோம். ஒரு சின்ன உதாரணம் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்க ரோட்ல போயிட்டே இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் கீழ விழுந்துட்டாங்க. உடனே போய் அவங்கள தூக்கி விட்டு தண்ணீய கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறீங்க. அந்த நேரத்துல உங்க உடம்புலயும், மனசுலயும் வேலை செய்ற ஒரு சத்துவ குணம் தான் இத வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? முனிவர்கள், தியானம் செய்பவங்க, இந்த உலக நன்மைக்காக உழைப்பவருங்க கிட்டத்தட்ட இந்த குணம் வந்து 80% மேல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம 2வது குணம் வந்து பார்க்கலாம். இது வந்து ரஜஸ் இல்லன்னா ராஜகுணம் சொல்லுவாங்க. இதோட நிறம் வந்து சிகப்பு. ஏன்னா இது வந்து நெருப்பு மாதிரி வேகம், ஆசை, இயக்கம் மற்றும் இதோட அதிகாரத்த அடையாளத்த வந்து காட்டுறது தான் இந்த ரஜஸ் குணம். ஓகேங்களா? நம்மள சும்மா உட்கார விடாம ஏதாச்சும் சாதிக்கணும், ஏதாச்சும் வாங்கணும், ஓடணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்மள தொரத்திக்கிட்டே இருக்கிற குணம் தான் இத வந்து சொல்லுவாங்க. ராஜகுணத்தோட லட்சணங்கள் வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம். அளவற்ற ஆசைகள். பெரிய கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், சொத்து சேர்க்கணும், இந்த மாதிரியான வெறித்தனம்லாம் அந்த குணங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கு. அதே மாரி போட்டி மனப்பான்மையும் இருக்கும். மத்தவங்கள விட நான் தான் பெஸ்ட்டா இருக்கணுன்ற நினைப்பு அவங்க கிட்டயும் இருக்கு. அதே மாரி பதற்றம், அப்புறம் கோபம், இது நினைச்சது நடக்கலன்னா உடனே டென்ஷன் ஆகுறது, கோவப்படுறது, இந்த குணங்கள்லாம் அவங்க கிட்ட வந்து நம்ப பார்க்கலாம். இப்போ இருக்கிற 90% கார்ப்பரேட் உலகமும், இளைஞர்களும் இதே குணத்தோட பிடியில தான் இருக்காங்க. காலையில அலாரம் அடிச்ச உடனே பெட்லேருந்து ஏந்திரிச்சு ஆஃபீஸுக்கு ஓடி, அதே மாரி டார்கெட்ட முடிக்க ஓடுறோம் பார்த்தீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற எனர்ஜி ஆறா தான் ரஜஸ் குணம் வந்து நம்ம சொல்றோம். இது வந்து தப்பு கிடையாது. ஆனா இது வந்து அதிகமான மன அழுத்தம், பிளட் பிரஷர், பேராசை மற்றும் தூக்கமின்மைக்கு வந்து இது ரொம்ப வலி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஆனா இதோட ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நம்ம வந்து தனியா நான் வந்து சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்புறம் லாஸ்ட்டா நம்ம வந்து 3வதா குணம் வந்து நம்ம பார்க்க போறது வந்து தமே குணம் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது தமஸ் இல்லன்னா தமே அப்படின்ற மாரி இதுக்கு அர்த்தம் இருக்கு. இதோட நிறம் வந்து கருப்பு. ஏன்னா இதுக்கு வந்து அறியாமை, இருளு, அப்புறம் தன்மைய வந்து இது வந்து குறிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா நம்மள ஒரு வேலையும் செய்ய விடாம அப்படியே முடக்கி போடுற ஒரு சோம்பேறி குணம் தான் இத வந்து தமஸ் வந்து சொல்லுவாங்க. இதோட லட்சணங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது, நான் ஒரு பயங்கர சோம்பேறித்தனம் வந்து இந்த 6வது கட்ட இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லா வேலையும் தள்ளி போடுறது, அதிகமா தூக்கம், மயக்கம், பகல் முழுக்க தூங்குறது, எப்போதும் ஒரு மந்தமான நிலைய வந்து இந்த 6வுக்குள்ள இயங்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து எப்பவுமே நேர்மறை எண்ணங்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? நம்மளால எதுவும் முடியாது, இந்த உலகம் ரொம்ப மோசம் அப்படின்னு டிப்ரஷன்ல அளவுக்கு இது வந்து கொண்டு போகுது.
இன்னைக்கு காலையில நீங்க ஒரு முக்கியமா வேலை செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து தூங்குவோம் அப்படின்னு போர்வைய இழுத்து போட்டு தூங்குனீங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஜெயிக்கிறது இதோட தமோ குணம் தான் சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமான போதை பழக்கம் மாரி இந்த தூக்க பழக்கமும் ஒரு குற்ற செயலா வந்து எங்ககிட்ட இந்த தாமோ குணம் வந்து உங்க உங்க 6வது கிட்ட ரொம்ப பாதிக்குது. இதுதான் நம்ம வந்து தமஸ் குணம் சொல்லுவாங்க. இந்த 3 குணங்களையும் வச்சு ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி ஒரு சின்ன உதாரணம் வந்து சொல்றேன். இப்போ ஒரு மாமரம் இருக்கு. அதுல ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் ஒண்ணு தொங்குது. ஓகேங்களா? இப்ப தமஸ் குணம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, "யார் இப்போ இந்த மரத்துல ஏறுறது?" அப்படின்னு சோம்பேறித்தனமா மரத்தடியில படுத்து தூங்குவாங்க. பழம் தானா விழுந்தா திம்பாங்க. இல்லன்னா விட்டுருவாங்க. ஓகேங்களா? இதுவே ரஜஸ் குணம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, வேகமா மரத்துல ஏறி அந்த பழத்த பறிச்சு மத்தவங்களுக்கு தராம தானே சாப்பிடணும் ஆசைப்படுவாங்க. இதுவே சத்துவம் குணம் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, பழத்த அழகா பறிச்சு, அத சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து, தானும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் நெனைக்கிறேன். இப்ப இதோட ராசிக்காரங்கள வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 3 குணங்களுக்கும் ராசிகள் வந்து இந்த மாரி அவங்க அந்த அந்த ராசிக்கு இந்த குணம் வந்து இயற்கையாவே அமைஞ்சிருக்குது. 6வுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுன்னு தனித்தனியா நம்மளுக்கு வந்து பிரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு சத்துவ குணத்துல உள்ளவங்க ராசி வந்து கடகம், சிம்மம், தனுசு, மீனம். ஓகேங்களா? இவங்களோட ஆறா வந்து எப்பவுமே அமைதி, ஞானம், ஆன்மீகம் தேடி தான் இவங்களோட ஆறா வந்து இருக்கும். செகண்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ரஜஸ் குணங்க. இவங்க வந்து மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சிகம். இவங்க செயல்பாடு வந்து அதிகமா இருக்கும். வீரியம் அதிகமா இருக்கும். லட்சியம் நோக்கி இவங்க வந்து எப்பவுமே இருப்பாங்க. 3வதா பார்க்கும்போது தமஸ் குணம் 6 குணம் உள்ளவங்க வந்து மந்தநிலை, அறியாமை, இருள், சோம்பல், செயலற்ற தன்மையா வந்து இவங்க இருப்பாங்க. இவங்களோட ராசிக்காரங்கள் வந்து மிதுனம், கன்னி, மகரம், கும்பம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சுனா, இந்தந்த ராசிக்காரங்க இந்த மாரியான 6 வந்து இவங்க கிட்ட ஒரு பலமாவும் இருக்கு, பலவீனமா இருக்குதுன்னு நம்மளுக்கு தனியா பிரிச்சு எடுத்து குடுத்துருக்காங்க. அதுதான் ஷார்ட்டா வந்து சத்துவம்னா ஒளி, அறிவு, ரஜஸ்னா வேகம், செயல், தமஸ்னா இருள், மறைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்பாங்க, எதுக்கு இந்த ராசிக்கு மட்டும் தான் சோம்பேறி இருக்கா, மயக்கம் இருக்கான்னு கேட்பாங்க. இது வந்து பொதுவான அடிப்படையில வந்து நம்மளுக்கு இந்த 6வுக்கு இந்த மாதிரியான பலங்கள் இருக்கு, பலவீனங்கள் இருக்குதுன்னு நம்மளுக்கு 3 குணங்களா வந்து நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கூட வரலாம். அப்போ நம்ம வந்து தமஸ், ராஜஸ் 2மே கெட்டதா? சத்துவம் மட்டும் தான் நல்லதா? அப்படின்ற மாரி நீங்க வந்து கேள்வி வந்து கேட்பீங்க. உண்மைய சொல்லணும்னா நம்ம வாழ்க்கைக்கு இந்த 3 குணங்களுமே தேவை. இப்ப ராத்திரி நமக்கு நல்லா தூக்கம் வருதுன்னு தமஸ் வேணும்னு, காலையில எந்திரிச்சு உழைக்கிறதுக்கு, பிசினஸ் பண்றதுக்கு ரஜஸ் குணம் வேணும்னு, ஆனா நம்ம மனசு நிம்மதியாவும் இருக்கணும், சரியான முடிவும் எடுக்கணும்னு சத்துவ குணம் வேணும்னு, நம்ம வாழ்க்கையில தமஸ் சோம்பல குறைக்கணும். ரஜஸ் உழைப்ப மதிச்சு வாழணும். சத்துவம் அமைதியும், அறிவையும் அதிகமா நம்ம வந்து செயல்படுத்தணும். இந்த 3 குணங்களையும் மனிதனுக்கு வேணுன்ற அடிப்படையில தான் இந்த குணங்கள வந்து நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப காலையில நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு தியானம் இல்லன்னா உடற்பயிற்சி செய்யுங்க. அதே மாரி ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பழங்கள்லாம் சாப்பிடுங்க. இது வந்து சத்துவ உணவுகள் கூட சொல்லலாம். ஓகேங்களா? மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல புத்தகங்கள வந்து வாசியுங்க. இந்த மாரியான நல்ல செயல்கள குறிக்கிறதுக்கு தான் இந்த மாரியான முக்குணங்களா தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாரியான 6வுக்கு வந்து பலங்கள் இருக்குது, பலவீனமும் இருக்குதுன்ற மாரி அந்தந்த ராசிக்கு வந்து இயற்கையாவே ஒரு பஞ்சம் இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து 6வது கட்ட இந்த மாரியான குணங்கள் குடுத்துருக்குதுன்னு நம்மளுக்கு அந்த காலத்திலேயே வந்து சித்தர்கள், முனிவர்கள் வந்து வாக்கியமா, பாடலா வந்து எழுதி வச்சிருக்காங்க. அத தான் நம்ம வந்து ஒரு ஜோதிடர் அறிவியல் கல்வியா வந்து நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா?